வண்ணங்களின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஈஸியாக எப்படி பட்டர் ப்ரான் செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த இறாலை நான் நல்லா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு சுத்தமாக கழுவி வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு சோள மாவும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பெசரி விட்டுக்கணும். அரை கப் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம முதல்ல இறாலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த இறால்களை இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் எண்ணெய் வடியட்டும். இந்த இறால்களை நம்ம மீண்டும் ஒரு முறை பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இதோட காரணம் என்னன்னாக்கா, அப்போ தான் இந்த தோல்கள் கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க மீண்டும் ஒரு முறை பொரிச்சுக்கலாம். ரெண்டாவது முறை பொரியிறப்ப இதை ரொம்ப நேரம் பொரிக்கக்கூடாது. இதை போட்டோன்னே திருப்பி அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கணும். திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 30 வினாடிகளில் நம்ம திருப்பியும் இதை எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ நான் சட்டியில் அரை கப் அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரையும் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா உருகட்டும். பட்டர் கரைஞ்சதும் இங்கே நம்ம முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் எடுத்து நல்லா அடித்து வச்சுருக்கோம். இதை உயரமாக தூக்கி நம்ம மெலிசாக ஊற்றிக்கலாம். நல்லா விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம வெட்டி வச்சிருந்த 4 பற்கள் பூண்டு, 2 பச்சை மிளகாய் இதையும் போட்டுக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை இதுவும் வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து அரை டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் கியூப் அதையும் சேர்த்துக்கலாம். இப்படி நுரையா வர்றப்ப நம்ம பொரிச்சு வச்சிருந்த இறாலையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை அடைச்சிட்டு நம்ம இதை எடுத்து இப்போ ஒரு வடிகட்டியில் வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பட்டர் ப்ரானை பிளேட்டிங் செய்யலாம்.
நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.